பேப்பர் இல்லாம அவரால் ஒரு மேடை பேச்சு பேச முடியல. அந்த பதவியேற்பு உறுதிமொழியை பார்க்காமல் பதவி ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் விஜய். இதுக்கு பேர் ஸ்கிரிப்டா? குதிரை பேரம் என்று சொன்னார்கள் சட்டமன்றத்தில். என் தலைவன் பதில் சொன்னான், இது குதிரை பேர அரசு அல்ல, குதிரை வேகத்தில் போகிற அரசு. ஸ்கிரிப்டா இது? ஸ்கிரிப்டான்னு கேக்குறது. இந்திய அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியலின் 50 ஆண்டு கால வரலாற்றில் பதவி ஏற்கும் பொழுது அந்த பதவியேற்பு உறுதிமொழியை பார்க்காமல் பதவி ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் விஜய். இதுக்கு பேர் ஸ்கிரிப்டா? சட்டமன்றத்தில் குதிரை பேரம் என்று சில பேர் சொன்னார்கள். நாங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடவே இல்லை. மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவருடைய தகுதியினாலே வெற்றி பெற்றார். தினகரன் இருக்கிறானே, சுகேஷ் சந்திரசேகருடைய நண்பன், அவனுடைய தயவால் அவர் பெற்ற வெற்றி அல்ல. மன்னார்குடி மக்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவினால் அவர் வெற்றி பெற்றார். அதிலும் ஒரு பெரிய திமிங்கலத்தை கடல் கடந்து பல கோடி முதலீடு செய்திருக்கிற டிஆர்பி ராஜாவை எதிர்த்து வெற்றி பெற்றார். நாங்கள் அவரை குதிரை பேரத்திற்கு கூப்பிட்டோமா, அவராகவே எங்களை ஆதரித்தார். குதிரை பேரம் என்று சொன்னார்கள் சட்டமன்றத்தில். என் தலைவன் பதில் சொன்னான், இது குதிரை பேர அரசு அல்ல, குதிரை வேகத்தில் போகிற அரசு. உதய் சார் அவர் சில விஷயங்கள் முன்வைக்கும் போது சில பதில்கள் அவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது. நீ சட்டமன்றத்தில் இருந்திருந்தா பதில் சொல்லி இருப்பாரு. நீ வெளிநடப்பு போறதற்கு பிறகு எப்படி பதில் சொல்றது? நீதான் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறிட்டிய.